இன்னைக்கு எந்த அளவுக்கு எல்லாருமே விலை போயிட்டாங்க பத்தியா, என்றாம விலை கொடுத்து வாங்கியாச்சு. ஆல்ரெடி கமல் வந்து அண்டர் த பேரோல்ல தான் இருக்கிறாருன்னு. அவங்கதான் வந்து எம்பி சீட் ராஜ்யசபா எம்பி சீட் மட்டும் இல்லாம பெரிய பெரிய படங்கள் கமலை வச்சு படம் எடுக்கிறாங்க, விஜய்ன்ட்டு ரஜினி வச்சு எடுக்கிறாங்க. இப்ப கூட எடுக்கிறாங்க கமல்ஹாசன் வச்சு. ஆமாமா, கமல்ஹாசன் ரஜினிகாந்த் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கம்மா. ரஜினி தான். அப்ப அவங்க வந்து நடிச்சிட்டு அரசியல்வாதியா இருக்கலாம், பிரச்சனை இல்ல. அதுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்கல்ல, அதுல ஒன் ஆஃப் த அக்ரிமெண்ட் நீங்க கொஞ்சம் ப்ரொமோஷன் பேசுங்க அப்படின்றது, புரியுதா? அதனால ரெண்டு பேருமே படம் வச்சு படம் எடுக்கிறாங்கம்மா. அப்ப அவங்களெல்லாம் வச்சு பேச வச்சா ஒத்த விஜய எத்தனை பேரை வச்சு நீங்க எதிர்ப்பீங்க? எத்தனை பேரை எவ்வளவு விதமா எதிர்க்கிறீங்க, எவ்வளவு பேரை வச்சு எதிர்க்கிறீங்க. டிசைனா எதிர்ப்பாங்க, டிசைன் ஆட்களை வச்சு எதிர்ப்பாங்க. அதாவது ரோட்ல நிக்கிற சாதாரண மனிதன்ல இருந்து சூப்பர் ஸ்டார் மாதிரியான யாரு ரஜினி, கமல், என்ராம் இவங்களையெல்லாம் கூட வச்சு எதிர்ப்பாங்க. ஆனாலும் எங்க தலைவர் என்ன சார், இதெல்லாம் ரொம்ப லேட்டுப்பா, எங்க குழந்தைங்கள்ட்டே போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? ஓம் சக்தி பராசக்தி, திமுக தீய சக்தி குழந்தைங்கள்ட்ட இருந்து போயிடுச்சு.